இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் முன்னுரையையும் முதல் அதிகாரத்தையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேல் என்று சொன்னால் தேவன் என் நீதிபதி என்று சொல்லி அர்த்தம். மாற்றப்பட்ட அவருடைய பெயர் பெல்சே சாத்சார் என்று சொல்லப்பட்டால் பேல் தேவனின் பிரபு. அந்த பேல் என்கிற தெய்வம் இவரை பாதுகாக்கட்டும் காக்கட்டும் என்கிற தலைப்பிலே அர்த்தத்திலே அவருக்கு பெயர் மாற்றப்படுகின்றன. பாபிலோனிய அரசிலும் மேதிய பெர்சிய ஆட்சி காலத்திலும் இவர் அரசியல் ஆலோசகராக பாபிலோனிலே விளங்கினார். இங்கே கிமு 605 யோயாக்கீம் நாட்களில் நாடு கடத்தப்படும் பொழுது இவர் முதல் அந்த சிறையிருப்பில் நாடு கடத்தப்பட்டு சென்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரமாண்டமான பேரரசுகள் பல இந்த பூமியில் தோன்றியதுண்டு. நாம் பிரமிக்கும்படி அவைகள் புழுதியை கவ்வியதும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாபிலோனிய பேரரசு உருவானது, மேதிய பெர்சிய பேரரசு உருவானது, அதை அலெக்சாண்டர் ஆண்ட கிரேக்க பேரரசு கைப்பற்றியது. அதற்கு பின்பு ரோம பேரரசுகள் என இவைகளெல்லாம் அணிவகுத்து நின்ற போதிலும் ஒரு பேரரசினுடைய அஸ்தமனத்தை ஒருபொழுதும் அக்கால மனிதர்கள் நம்பாத சூழ்நிலையில், கற்பனை பண்ண முடியாத சூழ்நிலையில் அவைகள் எல்லாம் அழிந்து போனதை நாம் பார்க்க முடியும். பேரரசர்கள், அதாவது நேபுகாத் நேச்சார் 60 முழ அந்த ஒரு சிலையை அவ்வளோ உயரமாக உண்டு பண்ணி கம்பீரமாக வைத்திருந்தாலும் கூட காலத்தில் அநேக கால சுழற்சிகளில் பாபிலோனை வீழ்த்தி மேதிய பெர்சிய பேரரசு அரியணையை பிடித்தது போல அவைகள் எல்லாம் இன்றைக்கு மண்ணை கவ்வக்கூடிய காரியங்கள் நடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாபிலோனியாவை மேதிய பெர்சிய பேரரசு தள்ளியது. அந்த மேதிய பெர்சிய பேரரசை அலெக்சாண்டரின் கிரேக்க பேரரசு தள்ளியது. அதன் பின்பு ரோம பேரரசு இடம் பிடித்தது. இவைகளெல்லாம் உலகின் பார்வையில் ஒரு புரிய முடியாத புதிர்களாக ஒரு விபத்துகளை போல தோன்றினாலும் தேவ பார்வையில் இது வரையறுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளாக இந்த பூமியில நிறைவேறி இருக்கின்றன. பாபிலோனிய பேரரசின் அரசாங்க ஆசனத்தில் அமர்ந்திருந்த தானியேல் என்னும் தேவ மனிதன் வருங்கால அரியணைகளை பற்றி அருமையாக இந்த நூலிலே அவர் வடிவமைத்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவரது காலத்திலேயே பாபிலோன் இடமாறி மேதிய பெர்சிய ஆட்சி அமைந்தது. அதுக்கு பின்பாக கிரேக்க ரோம ஆட்சிகள் அமைய சில நூற்றாண்டுகள் தேவைப்பட்டன. ஆட்சிகளை பற்றிய காட்சிகள் அத்துடன் முடியலை. இனி ஒரு கல் வருந்து அது தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி அது மனிதனின் பேரரசு என்கிற பேராசைகளை எல்லாம் காற்றில் தூசிகளாக பறக்க விட்டு அந்த கல் பூமி முழுவதையும் ஒரே ஒரு அரசாங்கமாக மாறி அது நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. அது மேசியாவின் ஆட்சி, அது 1000 ஆண்டு ஆட்சி என்கிற காரியத்தையும் அந்த அரியணையையும் குறித்து தானியேல் தெளிவாக பேசி இருக்கிறதை இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். உலகின் அரியணைகளுக்காக போராடும் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக இது காணப்படுகிறது. இந்நூலை எழுதியவர் என்பதற்கு நூலில் நான் என்ற மொழிநடையும் கிறிஸ்துவினுடைய கூற்றும் போதுமான சான்றுகளாக காணப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:15 மார்க்கு 13:14 அவர் சொல்லுகிறார். மேலும் பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று பேசியிருக்கிறார். இது தானியேல் 9 அதிகாரம் 27 வருகிறதை இயேசு எடுத்து பேசியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவ திட்டம் பற்றிய ஒரு திட்டமான வரைபடத்தை காண்கிற இந்த நூலில் புறஜாதி அரசர்களுடைய கால அளவு எவ்வளவு, அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்கள் போன்றவை பற்றி இவை அழகாக தெளிவாக இவைகளிலே இந்த புத்தகத்திலே தானியேல் வடிவமைத்து வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி கூட இந்த நூலானது அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவை பேரரசு அமைக்க வருகிற ஒரு கல்லாக தானியேல் 2 அதிகாரம் 34, 35, 44 சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரனாக தானியேல் 7, 13, 14 வெட்டப்படும் மேசியாவாக தானியேல் 9, 25, 26 அவர் காண்பித்திருக்கிறார். இத்தனை வெளிப்பாடுகளை கொண்ட ஒரு பழைய ஏற்பாட்டு வெளிப்பாடு புத்தகமாக இது இங்கே தானியேல் வடித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே இந்த அதிகாரம் முதல் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது 3ஆம் ஆண்டிலே அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியமானது எரேமியா 25:1 வச்சு பார்க்கும்போது
இது யோயாக்கீம் ஆட்சி செய்த அவருடைய 4ஆம் வருஷத்தை குறிக்கிறது. யோயாக்கீம் கிமு 605 ஆண்ட வருஷத்துல தான் பாபிலோனியர்களுடைய கணக்கு முறையை பயன்படுத்தி இங்கே தானியேல் 3ஆம் வருஷத்திலே என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். யோயாக்கீம் சிங்காசனம் ஏறிய ஆண்டை இங்கே தானியேல் கணக்கிடாதபடியினால 3ஆம் ஆண்டிலே என்று இங்கே எழுதுகிறார். 605 கிமுவில் அவர் தானியேல் சிறை கொண்டு போகப்பட்டார். எசேக்கியேல் 8 ஆண்டுகள் கழித்து அவர் சிறையாக்கப்பட்டு அவர் கொண்டு செல்லப்பட்டார். சினையார் என்கிறது பாபிலோனியாவினுடைய மறுபெயரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 3ஆம் வசனத்தில் ராஜகுலத்தார் துறைமக்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து உலகத்தின் ராஜா தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அநேக போஜன முறைகளையும் அநேக கல்வி முறைகளையும் குறித்து அங்கே அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தத்திற்கான தீர்மானங்கள் என்கிற தலைப்பிலே தானியேல் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உலக மக்களினுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், யாதொரு மாசும் இல்லாத அழகான ஞானத்தில் தேறின அறிவில் சிறந்த கல்வியில் நிபுணரான ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறனுள்ளவர்களை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு உலக மனிதர்களுடைய பார்வை அவர்கள் தங்களுடைய பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர்களிடத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இத்தனை எதிர்பார்ப்புகள் உடையதாக இருக்கிறது. கல்தேயர் என்று சொன்னால் பாபிலோனியாவினுடைய தெற்கு பகுதி, சில நேரங்களில் இது முழு பகுதியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ராஜா கல்வியில் நிபுணர்களை, ஞானத்தில் தேறினவர்களை எல்லாம், அதாவது சீக்கிரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாரையும் தெரிந்து கொள்ளும்படியாக அழைக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரிடத்தில் நாம் மகிழ்ச்சி அடைகிறதற்குமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி பவுல் 1 கொரிந்தியர் 1:26 29 வரை எழுதுகிறார். உலக பிரகாரமான பணிக்குத்தான் மாசில்லாத அழகான ஞானத்தில் தேறின அறிவில் சிறந்த கல்வியில் நிபுணரான ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறனுள்ளவர்கள் வேணும். ஆனால் தேவனுடைய அந்த திராட்சை தோட்டத்தில் தேவனுடைய பணியில் வேலை செய்கிறதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி நாம் இங்கே ஆண்டவர் நம்மை குறித்து தெரிந்து கொள்ளுதலை நாம் குறித்து சந்தோஷப்படுகிறதற்கு நமக்கு இடமுண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே தானியேலை ஆண்டவர் ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்துகிறதற்கு சித்தம் கொண்டதை நம்ம பார்க்க முடியும். 5ஆம் வசனத்தில் ராஜா தான் உண்ணும் உணவை கொடுத்தான் என்கிறது இங்கே ராஜாவினுடைய அபிமானத்தை குறிக்கிறது. இன்றைக்கு நாமும் நம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 14:16 கூட ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அந்த விருந்துக்கு அநேகரை அழைக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6:48-51 இவைகளில் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி தன்னுடைய மனிதர்கள் மேலுள்ள அபிமானத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய இன்னைக்கு உலகத்தினுடைய அபிமானம் கிடைச்சிருச்சுன்னா, உலக மனிதர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவங்க தங்களுடைய அபிமானத்தை காட்டிட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுகிறோம். ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று தன்னை சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து இத்தனையால் தன்னுடைய காரியங்களை நம்மோடு கூட ஐக்கியப்படுத்தி சொல்லும் பொழுது நாம் எத்தனை சந்தோஷப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தையும் இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 6:7 அங்கே தானியேலுக்கு பெயர் மாற்றப்படுகிறது, அவருடைய நண்பர்களுக்கும் பெயர் மாற்றப்படுகிறது. தானியேல் தேவன் எனது நியாயாதிபதி என்று அர்த்தம். அவனை பெல்தேசாத்சார் என்று மாற்றுகிறான். பேல் தெய்வம் அவனை காக்கட்டும் என்று சொல்லி அர்த்தம். பேல் என்று சொன்னால் மெராதாக் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக தெய்வத்தினுடைய பெயரை அவனுக்கு அங்கே சூட்டி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரதானியானவன் அனனியா
என்று சொல்லி அழைக்கப்படுகிற தானியேலுடைய நண்பன் யெகோவா கிருபை உள்ளவர் என்று பெயர் வைத்திருக்கிறவனுக்கு இங்கே சாத்ராக் என்று பெயரிடுகிறான். ராக்கின் சூரிய கடவுளுடைய உத்வேகம் அவனுக்கு இருக்க வேண்டும் என்கிற பெயர் சூட்டப்படுகிறது. மிஷாவேல் என்பதற்கு தேவனுக்கு நிகர் யார் என்கிற வார்த்தை, அதற்கு அவனுக்கு மேஷாக் என்று பெயரிட்டு அங்கே ஷாக்குவின் அதாவது வெள்ளி கிரகத்தினுடைய அந்த தெய்வ பெயரானது அவனுக்கு இடப்படுகிறது. அதே போல அசரியா யெகோவா உதவி செய்கிறார் என்கிற பெயரை மாற்றி ஆபேத் நேகோ அதாவது நேகோவினுடைய ஊழியன், அதுவும் ஒரு அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தின் பெயரை இங்கே பிரதானிகளின் தலைவன் அஸ்பேனாஸ் அவர்களுக்கு அவர் சூட்டுகிறதை பார்க்கிறோம். பாபிலோனிய தெய்வங்கள் இஸ்ரவேலின் தேவனான யெகோவாவை விட முக்கியத்துவம் வாய்ந்தது, வல்லமை உடையது என கருதி இந்த பெயர்களை அவன் சூட்டுகிறான். உங்கள் தெய்வம் தான் உங்களை கைவிட்டுட்டு எங்களுக்கு சிறையிருப்புக்கு தந்துட்டாங்களே, அதனால அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற பெயரை விட்டுட்டு இந்த தெய்வத்தை உங்களுக்கு வழிபடும்படியான காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியும் இவர்கள் இத்தனை விசேஷம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் அந்த தேசத்தின் அந்த சமூகத்தில் இவங்க பொருந்த வேண்டும் என்று சொல்லி வித்தியாசமான பேர் இருந்தால் சிறையிருப்பிலிருந்து வந்தவன் சொல்லுவாங்களே, அரண்மனையில் வேலை செய்யும்போது அந்த வித்தியாசங்கள் தெரியாதபடி மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அந்த தேசத்தின் சமூகத்தில் கொண்டு வந்து இவங்களை பொருத்திடணும்னு சொல்லி அங்கே பெயர்கள் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தானியேல் 8ஆம் வசனத்தில் தான் பரிசுத்தத்திற்கான தீர்மானங்களை எடுக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் உணவு திராட்சரசம் இவைகளால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிற தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அவன் அங்கே சொல்லுகிறான், ஒருவேளை அந்த விருந்தும் மதுவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பின்பாக அது வழங்கப்படக்கூடிய அந்த முறைகள் அவர்களுடைய நாட்களிலே காணப்பட்டன. மோசையினுடைய சட்டத்தில் விளக்கப்பட்டிருந்த உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதாவது லேவியராகமம் 11:44 47 சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டபடினாலும் நசரேய விரதத்தை மேற்கொண்டவர்களாக ஒருவேளை விளங்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலும் எங்களை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை ஒருபொழுதும் விட்டு கொடுத்து என் தேவனை நான் அவமானப்படுத்த மாட்டேன் என்கிறதுல அத்தனை தீர்மானமுடையவனாக இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம உலக வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம ஒரு அழகான கிறிஸ்தவ பெயர்களை சூட்டி இருக்கிறோன்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று வேதத்தை சுமக்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்காதவர்களாக பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதினால் இரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லி வாழ்கிற அளவிற்கு ஒரு தீர்மானம் எடுத்து வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பெயர் மாற்றம் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கை அவர்களுக்கு கெடுக்கல, ஆனால் ஆன்மீகத்துக்கு எதிராக தீட்டுப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த மோசையினால் கொடுக்கப்பட்ட சட்டங்களின் மூலமாக எங்கள் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை எதிர்த்து நின்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் பெயர் மாற்றத்தை வேணால் பெருசுப்படுத்துவாங்க, எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அந்த பெயரை வைங்க இந்த பெயரை வைங்கன்னு பெயர் மாற்றத்தில் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் செயல்பாட்டிலோ ஆன்மீக வாழ்வுக்கு முரண்பாடாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சாக்கு போக்கு சொல்லலை, தண்டனைகள் வரக்கூடும் என்று பயப்படலை, பதவி போய்விடும் என்று யூகிக்கலை, அனைவரிடமும் ஒத்து விடுவோம், சமரசன சிந்தனைகளோடு வாழ்ந்துருவோம், தூர தேசம் வேற மூப்பர்கள் தான் அங்கே ஊரில் தான் இருந்தால் தானே ஏதாவது நினைப்பாங்க என்று சொல்லி நினைக்கல. தேவன் சிறையில் தள்ளிவிட்டார் என்கிற மனத்தாங்கள் தேவன் மேல இல்லை, சாக்கு போக்கு சொல்லல. தேவனுக்கு முன்பாக மன உண்மையுடன் ஈர்க்க அவர்கள் தீர்மானம் எடுத்ததைத்தான் இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது. விசுவாச வீரர்களை சரீரத்தில் புஷ்டியுடன் விளங்க செய்த ஒரு ஆண்டவர் ஞானத்திலும் அவர்களை பெயர் போக செய்கிற அளவிற்கு அவர்களை உயர்த்தினார். வசனம் 15-17 பார்க்கிறோம். தீர்மானம் எடுப்போருக்காக தேவன் செயல்படுகிறவராக இன்றைக்கும் இருக்கிறார். அவர்களது நல்ல தீர்மானத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால ஆண்டவர் கனப்படுத்தினதை பார்க்கிறோம். சரியான தீர்மானத்திற்கு பரிசாக தேவனிடத்திலிருந்து ஞானம் கிடைத்ததை பார்க்கிறோம். இன்று தேவனுக்காக சரியான தீர்மானங்களை எடுக்கும் ஆட்கள் இருந்தால் பாபிலோனிய பேரரசை அன்று குலுங்க வைத்தது போன்று நிகழ்வுகளை இந்தியாவின் வீதிகளிலும் நம்ம நிச்சயமாய் நிகழ்த்த முடியும். வசனம் 9 பிரதானிகளின் தலைவனிடத்தில் ஆண்டவர் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல 10ஆம் வசனத்தில் தானியேல் தேவனுக்கு பயந்தான், பிரதானிகளின் தலைவன் ராஜாவுக்கு பயந்தான். எப்பா
அவர் கொடுக்க சொன்ன போஜனத்தை நான் கொடுக்கலன்னா, நீங்க முகம் வாடலா இருந்துச்சுன்னா என்னை கொண்டு போட்டு விடுவார் என்று சொல்லி உலகத்தின் ராஜாவுக்காக அங்கே அவன் பயப்படுகிறான். தானியேலோ தேவனுக்கு பயப்படுகிறவனாக காணப்படுகிறான். அன்னைக்கு உலகத்தினுடைய அதிகாரங்களுக்காக கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படுகிறோமா என்கிறதை ஆராய்ந்து பார்த்து நாம் வாழும்படியாக வேதம் நம்மை அறைகூவல் விட்டு அழைக்கிறதை பார்க்க முடியும். இவர்கள் 2 பேருக்குள்ள நடத்தையில் மிகப்பெரிய வித்தியாசத்தை வேதம் நமக்கு குறிப்பிடாமல் இல்லை. 11 14 வரையில் சோதனைகள் 10 நாட்கள் நடத்தப்படுகிறது. அதில் அவர்களுடைய காரியத்தில் தேவனுடைய செயல் மாத்திரம் அங்கே தேவனே காரியத்தை செய்கிறார். முகக்கலையை கொடுக்கிறார், சரீரத்தில் புஷ்டியை கொடுக்கிறார், சகல எழுத்தில் ஞானத்தில் அறிவியல் எல்லாவற்றிலும் மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக அவர்கள் இருக்கிறதை காட்டுகிறார் ஆண்டவர். அங்கே தனக்கென்றும் இவர்களை ஊழியத்திற்கென்று ஆண்டவர் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். இது கர்த்தராலேயே ஆயிற்று. கடைசி வசனம் கிமு 539 கோரேஸ் யூதர்களை இஸ்ரவேல் நாட்டிற்கு திரும்பும்படி அறிவிப்பு கொடுக்கும் போதும் தானியேல் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி முடிவடைகிறதை பார்க்கிறோம். இது 2 நாளாகவும் 36, 22, 23 நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தீர்மானங்கள் எடுக்கிறவர்களுக்காக ஆண்டவர் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு இழப்பிலும், எந்த ஒரு போராட்டத்திலும், எந்த ஒரு பிரச்சனையிலும் நான் உம்மை விட்டு கொடுக்காம உம்மை கனப்படுத்துகிறவனாக வாழுவேன் என்று சொன்னால், அவரை கனப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே